பையன் வந்து சொல்றான், இங்க வந்துட்டு 4 பேர் கழுத்தை அப்படியே நசுங்கி செத்தாங்க, 4 பவுன் செயின் அத்துட்டு போயிட்டாங்க, செம்ம மஜாவா இருக்கு அப்படின்ட்டு போறான். கேட்டா அவன் வந்து தாவேக்காவோட தொண்டர் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி மனநிலை உள்ளவர்களுக்கு பொண்ணு கொடுக்காதீங்கன்னு சொல்றதுல என்ன தப்புன்னு கேக்குறேன். அடுத்தவன் அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது மஜாவா இருக்குன்றானே, இதெல்லாம் என்ன? அவன் வந்து தாவேக தொண்டன் தான் உங்களுக்கு தெரியுமா? ஆமா, அவன் சொன்னா. என்னன்னு சொன்னா? தாவேக தொண்டன் சொல்லுவாங்களா? தாவேக தொண்டன் ஆயிடுவானா? நீங்க போய் பாத்தீங்களா? தாவேக தொண்டன் யார் வேணாலும் சொல்லலாம். ஐடி கொடுத்திருக்கீங்களா? ஏதாவது ஐடி கொடுத்திருக்கீங்களா? தாவேக தொண்டர்களுக்கு ஏதாவது ஐடி கொடுத்திருக்கீங்களா? ஐடி இருக்கா? நீங்க இப்ப நான் உண்மையிலே அவங்க தாவேக ஓகே பேசுனதா கூட இருக்கட்டும், அவங்க தாவேக தொண்டன் தானான்றது வந்து நீங்க பாத்தீங்களா? நீங்க வந்து நான் பார்த்தேன். ஏன்னா உண்மையிலே தாவேக கழுத்துல துண்டு போட்டிருந்தாங்க, கரூர் மாநாட்டுக்கு வந்து கடையில போய் கேட்டா வந்தாங்க. சோ அவங்க அப்படிதான் கடையில போய் கேட்டா வந்து தாவேக துண்டு கொடுங்க, டிஎம்கே துண்டு கொடுங்க, அதிமுகவோட துண்டு கொடுங்கன்னா எல்லாருமே கொடுக்கதான் செய்வாங்க. அவங்க எல்லாமே வந்து தாவேக தொண்டனாயிட முடியாது, டிஎம்கே தொண்டனாயிட முடியாது, அதிமுகவோட தொண்டனாயிட முடியாது. அப்புறம் எதுக்கு துண்டு வாங்குறாங்க? அப்புறம் ஏன் துண்டு வாங்குறாங்க? காசு கொடுத்து அது அவர்தான் போய் கேட்கணும். அவர்தான் போய் கேட்கணும். அவர்தான் போய் கேட்கணும் அப்படின்னா துண்டு வாங்கிட்டு வந்து கட்சி கூட்டத்துக்கு வந்து நிக்கிறேன். உண்மையிலேயே தொண்டனான்னு தெரியணும்ல. பேசவங்க எல்லாம் வந்து தாவேக தொண்டனாயிட முடியாது. தாவேக தொண்டர்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் ஐடி ஏதோ ஒருத்தர் வந்து பேசுறதுனால வந்து ஐடி கொடுத்து இப்பதான் புரியுதா ஏன் உங்களை தற்குறின்னு சொல்றாங்கன்னு? எப்படி சொல்றீங்க? தாவேக தொண்டருக்கு ஏதாவது ஐடி கொடுத்திருக்காங்களா? அவர் எப்படி நீங்க தாவேக தொண்டர் சொல்றீங்க? எப்படி தாவேக தொண்டர் சொல்றீங்க? அதாவது ஒருத்தர் சொல்றான்றதுனால துண்டு போட்டு நிக்கிறான் சொல்றதுனால வந்து எல்லாருமே வந்து அதே மாதிரி ஆயிட மாட்டாங்க. ஓகேங்களா? ஏதாவது ஒருத்தர் வந்து ஆர்வ குளர்ல அந்த மாதிரி பேசுவாங்க. ஓகேவா? அது தப்புதான். ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல, எல்லாரும் முக்காவாசி பேர் அப்படிதான் இருக்காங்க. அப்படிதான் சொல்றாங்க. நான் முக்காவாசி பேர் அப்படிதான் இருக்காங்கன்னு சொல்றேன். முக்காவாசி பேர் அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. சின்ன பசங்க, குட்டி பசங்க வந்து இப்படி பேசுறாங்க. அதனால வந்து இந்த கட்சியை வந்து ஒரு தற்குறி கூட்ட கட்சி அப்படிதானே சொல்ல வரீங்க? ஆமா. சரி, ஓகே.